Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்னென்ன பண்ணோம், அதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு சின்ன அப்டேட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு விஷயம் புரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த தெளிவையும் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். கடந்த வாரங்களாக வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அப்மூவ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நல்லா அப்மூவ் கேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். அகைன் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். இன்றைக்கும் கூட இந்த இடத்துல பிரேக் அவுட் பார்த்தோம். ஆனால் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால் நார்மல் குவான்டிட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக பண்ணி இதில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய வெபினார் குரூப்பில், ப்ரைம் குரூப்பில். ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த விஷயம் வந்து சார் இது மேலே தான் போகணும் எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன சார்? இப்போது நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த வீடியோவில் என்னென்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீ வீடியோ போய் பாருங்கள், ஏன்னா இப்போ தெரியாமல் இருக்கலாம் அந்த வீடியோ பார்க்காதவங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்ட் மார்க் போட்டு காமிச்சிருக்கு பாருங்கள். ப்ரைஸ் இன்னும் கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குமா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் இந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அது அந்த ஏரியா வந்து இந்த மாதிரி பெரிய கேப்பில் வந்து இன்றைக்கி மூவ் ஆகிடுச்சு. நம்ம இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இங்கேருந்து ட்ரெயின் சூப்பராக அது மூவ் பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரே ஓவர் நைட்டில் ட்ரேட் எடுக்கிறதுனால இல்லைன்னா ஒரு மூவ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது, இடத்துல மூவ் ஆகிடுச்சு. அதனால் அந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ண முடியல. ஆனால் எக்ஸாக்ட் டார்கெட் கிட்டே ஓப்பன் ஆனதால கொஞ்சம் நம்ம அந்த நர்வஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா ப்ரைஸ் அந்த எக்ஸாக்ட்லி அங்கேயே ஓப்பன் ஆகிறதுல நம்ம என்ன ஆகும் தெரியாமல் ஒரு டவுட்டாக இருந்து கொஞ்சம் குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஏன் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க, ஏன் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு புரிய வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே டச் ஆகுது. இந்த டச்சான ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராக ப்ரைஸு ஒருவேளை கீழே வந்து லோயில் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா இந்த கேப்பை ரீஃபில் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? ஆனால் மார்க்கெட் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல் பக்கம் புஷ் பண்ண மூவ் அவுட் ஆகிடுறதால கொஞ்சம் லைட்டாக லோ குவான்டிட்டி போட்டு ட்ரேட் எடுங்க. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரே அடியாக மேலே பிரேக் அவுட் ஆகாது. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டன் ஆகி நின்று அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிங்க நம்ம வந்து நல்லா தாராளமாக ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்தோடனே டேரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்தே வந்து உடைக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் அது மேலே டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸில் இன்றைக்கி கம்மியாக இருந்ததுக்கான காரணம். அதே நம்ம வெபினார் குரூப்லேயும் உங்களுக்கு காலையில் மென்ஷன் பண்ணிட்டு மாதிரி கிட்டத்தட்ட 9:46 ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கன்னு அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ்லையும் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் லாட் சைஸ் கம்மியாக பண்ணுங்கள், கான்ஃபிடன்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் 12 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாச்சு பாருங்கள், புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அது உங்களுக்கு விடாது. சிஸ்டம் சார்ட்டை பார்த்துக்கிட்டே வைக்கணும். ஒரு வாய்ப்பு பயன்படுத்திட்டிங்களா, ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பயன்படுத்திங்கன்னா தாராளமாக அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். நீங்கள் இன்னொரு வாய்ப்பும் தேவையே இல்லை உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். சரி, இப்போ இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம்னா அகைன் இன்னொரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். அகைன் இன்னொரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள். ஸோ நீங்கள் எந்த ஸ்விங்கிலோ நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் மூவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த 1:2 கிடச்சிதுன்னா தாராளமாக சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேலை இல்லை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான். ரைட்டுங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் எடுத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு 1:2 தாராளமாக கிடச்சிருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 9:50 நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சார்ட்டில் இன்னொரு ரீசன் சொல்ல மறந்துடும் உங்களுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட்டை கொடுக்கல. இந்த இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த 1:2 அதுக்கப்புறம் ப்ரைஸ் அங்கேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமா கீழே வந்து 200 EMA சப்போர்ட் எடுத்து மேலே பொறுத்துக்கிட்டு 2.5 மணி ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக மூவ் கொடுத்துச்சு மார்க்கெட், இல்லைன்னு சொல்ல வரல. எப்போன்னா அந்த 1:30 மணிக்கு அந்த 1:45 மணிக்கு ஒரு அந்த மூவ் கொடுத்துச்சு. அந்த மூவ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி வரையில் லைட்டாக ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. பெருசாக ஒன்றும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை, இருந்தாலும் மூவிங் ஆச்சு. 1:2 அந்த ரேஞ்சு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான்? தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட் போகுது, எல்லாம் ஓகே. இப்போ அடுத்தது ஓகே சார், அதெல்லாம் நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலான்னா கொஞ்சம் பெரிய டைமில் வர உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டடி பர்பஸ்க்காக ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனால் உடனே நம்ம அங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். பார்த்துருப்பீங்க. ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு ரீடெஸ்ட். ஓகே, ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறமா அகைன் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இந்த பிரேக் அவுட்லேயே பேக் டு பேக் ஓடிட்டு இருக்கிறது ரிஸ்க்கு அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய கேப் போட்டுட்டு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட்டில் என்னென்னா ப்ரைஸு ஒரு கரெக்ஷனுக்காக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் எடுக்கணும். அதுக்காக நான் செல் பண்ணுங்கள், ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஷார்ட் பண்ணுன்னா
குவான்டிட்டி சைஸ் கம்மி பண்ணணும். உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்ல ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ஒரு ப்ரைஸ் விலை போயிட்டுருக்குது. ஸோ கரெக்ஷனுக்கு கீழே வர சொல்லி எவ்வளோ தூரம் வருது சார், இதில் நான் வந்து ஷார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். வேணுமா அந்த ட்ரேடிங் டேஸ் அவாய்ட் கூட பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேணாம் சார் நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, வேணாம் எனக்கு அவாய்ட் பண்ணிடுறேன் செல்லிங் அப்படின்றப்போ நீங்கள் அவாய்டும் பண்ணிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அது வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மஸ்ட் ஆக முடியாது. ஸோ அந்த ஷார்ட் சைடும் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது அவாய்ட் பண்ணிடலாம். சரி, நீங்கள் என்ன சார் பிளான் பண்ணுவீங்க? நீங்களாக அந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நெக்ஸ்ட் இப்படி போகலாம் வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேளை இந்த இடத்துல கிடச்சா எனக்கு ஒரு பையிங்கான வாய்ப்புகளை எடுத்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை சார் மார்க்கெட் கீழே வரல, மார்க்கெட் இன்னும் ஸ்டில் அப்படியே மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு அப்பர் சைடுக்கான பிளான் தான் ட்ரேட் எடுப்பேன். டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தாலும் வெயிட் பண்ணுவேன். சப்போஸ் எதுவும் இல்லை வந்து நம்ம 200 EMS சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட் வருதா இந்த சப்போர்ட் வருதா வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் எல்லாத்துலையும் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்று மேலே அப்பர் சைடு டைரக்ஷன் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுவோம், இல்லை இந்த மூமெண்ட்டில் வர கேட்சை இது பண்ணணும். ரெண்டுத்தில் என்ன ஒன்று தான் பண்ண முடியாது. இதுலேயும் நான் மாஸ்டர் ஆவேன், இதுலேயும் மாஸ்டர் ஆவேன், ரெண்டுத்துலேயும் நான் அப்படின்றலாம் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி வந்து அந்தளவுக்கு டேலண்ட் இல்லை. எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. அதனால் எனக்கு டைரெக்ஷன் பிரகாரம் போனால் அந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மைண்ட் செட்டு கடவுள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் போதும்னு நினைக்கிறேன் நான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய பிளான் என்ன, ஒன்லி ஃபார் அப்பர் சைடு கனம்பில் வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்கான சான்ஸ் கிடைச்சால் மட்டும் நாளைக்கு ட்ரேட், இல்லைனா அவாய்டு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இங்கே பாருங்கள், இந்த இதில் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் என்னாச்சு, டைரெக்டாக மேலே ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இந்த சஸ்டன் இந்த 200 EMA கிட்டே சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மூமெண்டம் பேங்க் நிஃப்டியில் எத்தனை பேர் வந்து கேட்ச் பண்ணீங்க அப்படின்றத கேள்விக்குறி. ஏன்னா நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போது ஒரு டைரெக்ஷன் மார்க்கெட் இந்த டைரெக்ஷன் போனால் இந்த பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டா இந்த பிடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு டபுள் டைரெக்ஷன், நான் மார்க்கெட் அப்பர் சைட் போனால் ட்ரேட் எடுப்பேன், டவுன் சைட் போனால் ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிற இதில் கன்ஃபியூஸ் தான் மிச்சம், ஓவர் ட்ரேடிங் தான் மிச்சமாகும். அப்போ உங்களுக்கு தெளிவில்லாத மார்க்கெட் மேலே போனால் வாங்குவீங்க, கீழே போனால் விற்றுக்கிட்டே இருப்பீங்க, சைடு வேஸ் போனால் இன்னும் அதில் ஒரு மேலே போகிற மாதிரி தரும், கீழே இதெல்லாம் ஓவர் ட்ரேடிங் நடக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் மைண்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளானில் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் நான் எடுக்கலான்னு இருக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட். அதாவது இந்த 200 EMA லைன் ஒரு கேல்குலேஷன் பண்ணி இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு பிரேக் அவுட் இருந்தால் 1:2 பிரகாரம் நான் இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் எடுத்து சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் ஒரு வேளை மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இதில் நோ ட்ரேட். வெரி சிம்பிள். உங்களுக்கு நிஃப்டி 50 சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் கீழே வருது சார், இந்த மூமெண்ட்டை மிஸ் ஆச்சு, இந்த மூமெண்ட்டை மிஸ் ஆச்சு, டவுன் சைடு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒன்லி அப்பர் சைடுக்கான பிளான் கிடைச்சா மட்டும் நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியும் என்னுடைய பிளான் என்ன, அப்பர் சைடுக்கான பிளான். சென்செக்ஸில் என்ன சார்னா, சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் கேப் ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட், கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட். ஸோ இதில் ஒன்றும் நம்ம தெளிவில்லாமல் நம்மளால் ஒன்றும் கிடையாது. நம்ம நிஃப்டி 50 பிளான் பண்ணியிருந்தாலும் இதுலேயும் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செக் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது வந்து சென்செக்ஸில் ட்ரெண்ட் லைன், அதாவது நம்ம நிஃப்டி 50 ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, இப்போ சென்செக்ஸில் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி மூவ் ஆகும், அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது நம்ம சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணுறதுக்கு. ஸோ நிஃப்டி 50 இன்னும் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே அது இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அப்மூவ்க்கான ஒரு வாய்ப்பை நான் பார்க்கலான்னு இருக்கிறேன் சென்செக்ஸில் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்செக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லோயரில் ஃபார்மேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நான் வந்தாலும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த ரெட் கலர் கேண்டில் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படலை நான். ஓகே, அன்றைக்கி நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும், பரவாயில்ல வெயிட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல அப்பர் சைடுக்கான டைரெக்ஷன் கிடைச்சால் மட்டும் நான் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலான்னு இருக்கேன். அது இல்லை எனக்கு டவுன் சைடுக்கான பிளான் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.